ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு கிங் கோலி. என்ன மேட்ச்சுங்க! என்ன பெர்ஃபார்மன்ஸு ஒரு சேசிங்கா இருக்கட்டும், ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல ஷோ அப் பண்றதா இருக்கட்டும், இந்த மாரி ஏதாவது ஹை மேட்சஸ் நடக்குது அப்டின்னா, ஒரு மனுஷன் பேர நீங்க ரைட் ஆஃபே பண்ண முடியாது. டீமே சொதப்புனாலும் சரி, நான் முடிச்சு குடுக்குறேன்டா இந்த மேட்ச அப்டின்னு சொல்லிட்டு, விராட் கோலி வந்து இன்னைக்கு ஒரு அப்சல்யூட் மாஸ்டர் கிளாஸ் வந்துட்டு பண்ணிட்டு, திருப்பியும் ஆர்சிபிய வந்துட்டு அவங்களோட 2ண்ட் ட்ராஃபிய வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வ டக் அவுட் டயலாக்ஸ்ல நாம வந்துட்டு ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி ஐபிஎல் 2026 ஓட ஃபைனல்ஸ் பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். நம்ம கூட வந்துட்டு நம்மளோட கிரிக் எக்ஸ்பர்ட் சுஜித் ஜாயின் பண்ணியிருக்காரு. வெல்கம் சுஜித். எப்படி இருந்துச்சு இந்த ஃபைனல் மேட்ச்சு? ஒரே குஷியா இருக்கீங்க போலயே! ஆமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆஸ் அ ஆர்சிபி ஃபேன், வெரி கங்ராச்சுலேஷன்ஸ் டு த டீம் ஆர்சிபி. ஈசாலாவும் கப் நம்து ரொம்ப நமது ஹாப்பியா இருக்கு. ஸோ இனிஷியலா வந்து ஆர்சிபி டீம் வந்து டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ண சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு நல்ல டெசிஷன் தான் நான் சொல்லுவேன். ரஜத் பட்டிதார் வந்து சேஸ் பண்ண சூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ என்ன கேட்டா வந்து இந்த ஆர்சிபி டீமுக்கு வந்து விக்டரி வாங்கி கொடுத்தது வந்து 70% வந்து பவுலிங் தான். பவுலிங் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. நம்ம ரஷீத் சலாம் ஒரு 3 விக்கெட், ஹேசல்வுட் 2 விக்கெட், புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட், குணால் பாண்டியா 1 விக்கெட், அண்ட் செப்பர்ட்ல இருந்து ஒரு டீசன்ட் பவுலிங். ஸோ பவுலிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அத ரீசனால மட்டும்தான் வந்து ஆர்சிபி வந்து இந்த டைம் வந்து கப் அடிச்சதுக்கான மெயின் ரீசனு. ஸோ கோகுல் சொல்லுங்க. ஜிடியோட பேட்டிங் எல்லாம் எப்படி இருந்தது? ஜிடி பேட்டிங் வந்துட்டு பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ப்ரீவியஸா ஷோக்கு பேசுறதுக்கு ம். முன்னாடி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஜிடி வந்து ஜெயிக்கணும்னா ஒரே சான்ஸ் வந்து டாப் 3 வந்து ஃபயர் பண்ணுன்றது தான். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த விஷயம் இன்னைக்கு நடக்கல. டாப் 3 வந்து பார்த்தீங்கன்னா, சாய் சுதர்ஷன், சுமன் கில், அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர். இவங்க 3 பேருமே அட்டர் ஃபெயிலியர் இன்னைக்கு. ஏன்னே தெர்ல. ஆர்சிபி பவுலிங்ல அதுவும் ஒரே ஒரு ஆள் இருக்காப்புல, புவனேஸ்வர் குமார். இவங்க 3 பேர் கண்ணுலயும் விரல வுட்டு ஆட்டுறவரு வந்துட்டு புவனேஸ்வர் குமார் தான். ஸோ அவரோட ஸ்விங் பவுலிங்க்கு வந்துட்டு விழுகிறவங்க தான் இவங்க எல்லாருமே. பட் இன்னைக்கும் வந்துட்டு சாய் சுதர்ஷன் விக்கெட் வந்துட்டு புவனேஸ்வர் குமார் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் சுமன் கில்லோட விக்கெட் வந்துட்டு ஹேசல்வுட்டும், ஜார்ஜ் பட்லரோடது வந்து கிருணால் பாண்டியா எடுத்துட்டாங்க. ஸோ அ பெரிய மேட்சப்ஸ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்துட்டு எதுவுமே நடக்கல. எல்லாத்துலயுமே ஆர்சிபி பவுலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு ஒரு கன்வின்சிங் கன்வின்சிங்ன்னு சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு ஒரு 150 ஸ்கோராவது போஸ்ட் பண்ணுவாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது தான் வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு ஒரு டீசென்ட்டான நாக் ஆடுனாரு. அவரோட வேலைய அவர் கரெக்ட்டா பண்ணிட்டாரு. பட் அஃப்கோர்ஸ் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆச்சுன்னா, ஆர்சிபி ஜிடி கிட்ட வந்து பேட்டிங்கே இல்லன்னு சொல்லிட்டு ஊரறிஞ்ச உண்ம, உலகம் அறிஞ்ச உண்ம. ஸோ அது இன்னைக்கு வந்துட்டு ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் ஆயிருக்கு. அ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, 150 அது ஒரு டிஃபெண்டபிள் ஸ்கோரா ஆர் பார் ஸ்கோரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இந்த பிட்ச்ல ஒரு 180யாவது மினிமம் இருக்கணும்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதனால ஈஸியா தான் இருக்க போகுது இந்த சேஸ்ன்ற மைண்ட் செட்டோட தான் ஆர்சிபி வந்து உள்ள வந்தாங்க. எப்படி இருந்துச்சு பேட்டிங்? சொல்லுங்க சுஜித். அதாவது இனிஷியலா வந்து வெங்கடேஷ் ஐயர் அண்ட் கோலி ஸ்டார்ட் குடுத்தாங்க. ஸோ ம். ஒரு ஒரு நல்ல ஸ்டார்ட்ன்னு தான் சொல்லணும். 50 பிளஸ் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் எடுத்து குடுத்தாங்க. நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க வெங்கடேஸ்வர் ஐயரும், விராட் கோலியும். பட் வெங்கடேஸ்வர் ஐயர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தது படிக்கல் வந்தாரு. படிக்கலும் வந்து பெருசா ஆடல. படிக்கல் அவுட் ஆயிட்டாப்புல. அப்புறம் பட்டிதர் வந்தாரு. பட்டிதரும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து குணால் பாண்டியாவும் எல்பிடபிள்யூ அவுட். அது நமக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. ஐயையோ! என்னடா இது? மெயின் பிளேயர்ஸே மெயின் பேட்ஸ்மேனே அவங்க. பட்டிதர்லாம் வேற லெவல் பேட்ஸ்மேன். அவரே ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர்ல வந்து அவ்வளோ ஒரு 93 ரன்ஸ் எடுத்து குடுத்த அவரே வந்து 16, 17 ரன்ல என்னமோ அவுட் ஆயிட்டாப்ல. இப்படி அவுட் ஆகும்போது நமக்கும் ஒரு பயமாச்சு. என்னடா இது பேட்டிங் சைடு ரொம்ப வீக் ஆயிட்டு போறோமோ அப்படின்னு. பட் நமக்கு இருந்த ஒரே ஹோப் வந்து கோலி மட்டும் தான். கோலியும் வந்து கொஞ்சம் அப்படியே இன்ஜுரியில கால் அடிபட்டு சமாளிச்சு தான் விளையாட்டு இருந்தாப்புல. ஸோ ஒரே ஒரு ஹோப் நமக்கு கோலி மட்டும் தான். அதுக்கப்புறம் வந்து டிம் டேவிட் வந்தாரு. டிம் டேவிட் ஒரு டீசென்ட் பேட்டிங் நல்லாவே பேட்டிங் பண்ணாரு. தேவைப்படும் போது வந்து பவுண்டரிஸ் அடிக்கிறது, 4, 6 எல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குடுத்தாங்க கோலிக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆளு கோலி வந்து பிரிச்சு மேய்ஞ்சுட்டாப்புல. வந்து அதுக்கப்புறம் டிம் டேவிட் அவுட் ஆனதுக்கப்புறம் ஜிதேஷ் வந்து கோலிக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ஆர்சிபிக்கு கப் அடிச்சு வின் பண்ணி குடுத்திருக்காங்க 2 பேரும். ஐ மீன் த டீம் ஆர்சிபி.
கண்டிப்பா. யாரு வேணா அவுட் ஆகுங்க. ஆனா நான் தான்டா இங்க பாஸு. நான் தான்டா இங்க கிங்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணது வந்து கிங் கோலி தான். என்ன என்ன மேனுங்க. ஐய்யய்யோ! அதாவது ஹை பிரஷர் கேமு. நம்ம என்ன பண்ண போறோம்? டீம்ல ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கு. எத பத்தியுமே அவருக்கு கவலை இல்ல. "தம்பி கவலைப்படாதப்பா நான் இருக்கேன். நான் இந்த தோள்ல வந்துட்டு நெறைய வாட்டி இந்தியாவ ஜெயிக்க வச்சிருக்கேன். அதே தோள்ல இந்த வாட்டி ஆர்சிபியும் தூக்கிட்டு போய் ஜெயிக்க வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். ஒரு வாட்டி கூட ரிஸ்க் எடுக்கவே இல்ல. அடிச்ச ஒண்ணொண்ணு இடி மாரி இருந்துச்சு. அவரு வந்து டிசைட் பண்ட்டாரு. ஸ்டார்ட்டிங்லயே வந்துட்டு இந்த ஜோன்க்குள்ள வந்துரணும். எப்படியாவது நம்ம தான் மேட்ச் கடைசி வரைக்கும் நின்னு ஜெயிச்சு குடுக்கணுன்ற ஜோன்க்குள்ள வந்து தான் ஆடுனாரு. ஸோ ஹேப்பி டூ சி விராட் கோலி லைக் திஸ். அகைன் ஒரு 75 அகைன் ஒரு பிரில்லியன்ட் மார்க். ஸோ எனக்கு என்ன பெர்சனலா ஃபீல் ஆச்சுன்னா, மேபி ஜிடிக்கு பதிலா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டு இந்த ஃபைனல்ஸ்குள்ள வந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த மேட்ச் வந்து இன்னி கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போயிருக்கும். இந்த மாரி ஒரு ஒன் சைடட் கேமா இருந்திருக்காது. ஒரு மாரி போரிங் ஃபைனலா இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. அ ஆக மொத்தத்துல ஓவராலா இந்த அ ஜிடி பவுலிங் பத்தி பெருசா நம்ம பேசவே இல்ல. பெருசா பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. பட் ஒரே ஒருத்தர் வந்துட்டு ஸ்டாண்ட் அவுட்டா நின்னாரு. அவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரஷீத் கான். அவரு என்னங்க ஒரு பக்கம் விராட் கோலி வந்துட்டு தனியா வந்துட்டு போராடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பவுலிங் அட்டாக்லேருந்து நான் வந்து ஒரு மேஜிக் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்துட்டு திருப்பி ஜிடிய கேம்க்குள்ள கொண்டு வந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா மத்த பவுலர்ஸ் கிட்ட இருந்து பெருசா சப்போர்ட் இல்லாதனால அவர்னால எதுவும் பெருசா பண்ண முடியல. பட் இட்ஸ் ஓகே. ஃபைனலா ஓவராலா ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு 3.5 குடுக்கலாம். பிகாஸ் ஒரு ஒன் சைடட் ஃபைனல் தான் இது. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு ஆர்சிபி தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அடுத்த வாட்டி, அதாவது அடுத்த ஐபிஎல் சீசன்லயாவது நல்ல பெட்டர் டீம்ஸோட எல்லா டீமும் வந்துட்டு பெட்டர் பிளேயர்ஸோட எல்லா டீமும் வந்துட்டு ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான கிரிக்கெட் வந்து திருப்பி நமக்கு குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறோம். இதோட நாங்க வந்து இந்த டயலாக் டக் அவுட் சீசனையும் முடிச்சுக்கிறோம். ஒரு வாரி ஐபிஎல்ல ஆன் அண்ட் ஆஃப் நெறைய மேட்சஸ்க்கு வந்துட்டு ரிவ்யூ போட்டிருக்கோம். எங்களுக்குமே ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த மக்கள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சு, விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே கோகுல் மற்றும் சுஜித். டாடா, பாய் பாய், டேக் கேர்.